ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை காராமணி சுண்டல் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து வெள்ளை காராமணி. இது நல்லா ஒரு 3 to 4 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அது வேகட்டும். அது வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இது வந்து அந்த சுண்டல் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப யம்மியாக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த குக்கர்லேருந்து வேக வச்ச அந்த சுண்டலை இது வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு 2 பரட்டிட்டு அது கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாக்கா இதில் வந்து நம்ம பெப்பர் ட்ரை பண்ணியிருக்கோம். லைட்டாக கொஞ்சம் பெப்பர் மட்டும் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதை வந்து டிஃபன் பாக்ஸில் கட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டோம். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.